சுவையான பாலக்கீரை குழம்பு செய்யலாமா? பார்த்தீங்கன்னா இது டிஃப்ரெண்ட்டான முறையில் செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி யாரும் செஞ்சுருக்க மாட்டாங்க. அப்படி என்ன செய்ய போறேன்னு வாங்க பார்க்கலாம். பாலக்கீரை ஒரு கட்டு வாங்கி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஒரு 10லேருந்து 20 பல் அளவுக்கு உரிச்ச பூண்டு, அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் இந்த 3யும் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இது பார்த்தீங்கன்னா நான் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி அரைக்கிறேன். அப்போ தான் நல்லா அரைக்கும்னு சொல்லிட்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீ போட்டுக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு இதை வந்து நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பை பற்ற வச்சு அதில் ஒரு பாத்திரம் வச்சுக்கிடுவோம். அதில் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போ நான் அரைச்சி எடுத்துட்டு கடுகு சேர்த்துக்கிறணும். கடுகு சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீரகம், வெந்தயம் இந்த 3 மட்டும் சேர்த்தா போதும். இந்த 3ம் சேர்த்துட்டு நல்லா பொரியட்டும். இது பொரிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தடுத்து செய்கிறது ஈஸியாக இருக்கும். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா கீரை குழம்புன்னு சொல்ல முடியாது, ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டில் இருக்கும். கருவேப்பிலை சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு 4 பூண்டை எடுத்து அதை வந்து தட்டி போட்டிருக்கேன் தோலோடையே. அப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது சேர்த்துருக்கோம். இந்த விழுது சேர்த்துட்டு ஒரு வதக்கிக்கிடுவோம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா மசால் பொடி ஆட் பண்ணணும். இப்போ இந்த விழுது அப்படியே வதக்குனோம்னா கீழே பிடிச்சிரும். அதனால அதே ஜாடியில் தண்ணி ஊற்றிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், பெருங்காயத்தூள், அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த தக்காளி, நான் வந்து தக்காளி சொல்லலை, தக்காளி வந்து ஒரு தக்காளியை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு இதை ஒரு கொதிக்க விடுவோம். அந்த கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிடுவோம். உப்பு சேர்த்து அந்த தண்ணியோடையே நல்லா கொதித்து வந்துடும். உப்பை நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு கட்டு பாலக்கீரையை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதை வந்து நான் சேர்த்துக்கிறேன். அதை சேர்த்துட்டு இதிலையே விட்டுருவோம். இது விட்டோம்னா ஒரு 10 நிமிஷம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிரும். அதிகபட்சம் 5 நிமிஷத்தில் வதங்கிரும். நல்லா தண்ணி வத்துறோம்னா ஒரு 10 நிமிஷம் ஸ்லிம்மில் வச்சு வைங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு பாலக்கீரை குழம்பு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீடே மணமணன்னு மணக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சாதத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் இல்லை நெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டு, ஹெல்த்தி. இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு